ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மினி சீரீஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். த காந்தர் ஹைஜாக். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஈவெண்ட். 1999 இந்தியன் ஏர்லைன்ஸை ஹைஜாக் பண்ணாங்க ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்த மினி சீரீஸ் இது. ஸோ இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணது அனுபவ் சின்ஹா. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 14, பீட், அதுக்கப்புறம் தப்பட் அப்படிங்கிற மாதிரி படம்லாம் எடுத்திருக்காரு. ஸோ இவரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே அவ்வளோ ப்ரோக்ரெசிவாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் எடுத்திருப்பார். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சீரீஸுமே இருந்துச்சு. ஸோ இந்த சீரீஸில் விஜய் வர்மா, நசருத்தீன் ஷா, அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு. ஒரு ஸ்டார் ஸ்டட்டடான ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸ் ஆக்சுவலி எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச இவங்க டீமே கூட அவ்வளோ பெருசாக ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே ட்ரெய்லர்ஸோ இல்லை ட்ரெய்லர் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பெருசாக ஒரு ரிலீஸ் டேட்டுக்கான ஒரு ப்ரொமோஷனோ அந்த மாதிரி பெருசாக எதுவுமே நடக்கலை. பட் ஆஸ் யூஷுவலாக இந்த மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவங்க பண்ணும்போது யூஸ்வலாக இந்த ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரோக்ரெசிவாக ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் எப்படி டைரக்டாக ப்ரொமோட் ஆச்சுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி தான் இந்த படமும் இந்த சீரீஸும் ப்ரொமோட் ஆச்சு. ஏன்னா இவங்க ஸோ இதில் இருந்த டெரரிஸ்ட்ஸ் அவங்க ஒரு கோட் நேம் மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. போலா, சங்கர், டாக்டர், பர்கர் அண்ட் சீஃப் அப்படிங்கிற மாதிரி கோட் வேர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போலா அண்ட் சங்கர் அது ஹிந்து நேம்மு. இவங்க இதை திரிச்சு பண்ணியிருக்காங்க. ஆர் இதை அவங்க ஃபேக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி அது ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அது கடைசியில் பார்த்தா அது அவங்க நிஜமாவே யூஸ் பண்ண நேம் தான். அவங்களோட ஒரிஜினல் நேம்ஸ் முஸ்லீம் நேம்ஸ் தான். பட் அந்த ஹைஜாக் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இடத்துல எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க இந்த கோடு நேம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நல்லா வெரிஃபையும் பண்ணியாச்சு. அந்த ரியல் இன்சிடெண்ட்டில் இருந்தவங்களோட இன்டர்வியூவே கூட இருக்கும்போது அது ஃபேக் நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சீரீஸோட அந்த வாட்சபிள் இது அண்ட் ஆர் இந்த சீரீஸோட டாக் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவே இந்த சீரீஸை ரியலி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். So I think this is the second or third incident that is happening in Bollywood. ஏன்னா இதுக்கு முன்னாடி பத்தான்ல தீபிகா ஒரு பிக்கினி ஆரஞ்சில் இருந்துச்சு. அது வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் பத்தான் ஆக்சுவலி ஒரு செல்ஃப் மேட் ப்ரொமோஷன் ஆச்சு. ஸோ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் கம் இன் டு த சீரீஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5 டெரரிஸ்ட் ஒரு பிளேனை ஹைஜாக் பண்ணுறாங்க. காட்மண்டுலேருந்து டெல்லிக்கு வர ஒரு ஃப்ளைட்டை ஸோ அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு சில டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளைட் டெல்லியிலேருந்து அம்ரிஸ்டர் போகுது, அம்ரிஸ்டர்லேருந்து துபாய் போகுது, அண்ட் ஃபைனலி காந்தஹார் ஆப்கானிஸ்தானுக்கு போய் லேண்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 days நடக்கிற ஒரு ஹைஜாக் இது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 32 to 40 மெம்பர்ஸை பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க இந்த ஃப்ளைட்டில். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, ஸோ இந்த ஹைஜாக் என்ன மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் எப்படியெல்லாம் இதில் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே காமிச்சிருக்காரு. ஸோ இதுதான் இட்ஸ் அபவுட் த சீரீஸ், த ஓவர்வியூ ஆஃப் த சீரீஸ். சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்னா இட் வாஸ் டூ ரியலிஸ்டிக். ஸோ ஒரு ஆக்சுவல் ஈவெண்ட்டை அவங்க அப்படியே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துல சினிமேட்டிக் லிபர்ட்டி இருக்கலாம். பட் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டியுமே ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் டூ மச் மேட் அப்படின்னே சொல்லலாம். ஆர் டூ மச் என்டோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஃப்ரம் அந்த ரா ஐபி அண்ட் எம்இஏக்குள்ளே இருக்கிற ஒரு சிக்கல்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்லை வந்து எப்படி வந்து எப்படி வந்து அந்த கேப்டன் அந்த ஃப்ளைட் ஓட்டின கேப்டன் மேலே எப்படி பழி போட்டதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸோ த ஸோ இந்த சீரீஸில் நான் ரொம்ப இதாக பார்த்தது வந்து லைக் ரொம்ப பாசிட்டிவாக பார்த்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்லும் போது அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு லைக் ஷோ சம் எவிடென்சஸ், ரைட்? அந்த இது வந்து ஒரு டாக்யூ ட்ராமா ஸ்டைலில் எடுக்கும்போது அது வந்து ரொம்பவே நல்லா பொருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து ரியல் லைஃப்பில் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே காமிப்பாங்க. ஸோ அது வந்து இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ ஆர் மோர் எவிடன்ஸ் டு த ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு சாதாரண ஒரு சீரீஸாக லைக் வெறும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லைக் ஒரு ரெண்டு நேஷன்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு இஷ்யூவாக காமிக்காமல் ஹவு இட் இவால்வ்ட் அஸ் அ இன்டர்நேஷ்னல் இஷ்யூ அப்படின்னும் வந்து காமிச்சிருப்பாங்க. எதனால வந்து யுஎஸ்ஏ ஹெல்ப் பண்ணல, அல்கொய்தா வந்து எப்படி வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆயிருந்துச்சு, ஆப்கானிஸ்தான் அப்போ இருந்த ஒரு சினாரியோ எப்படிப்பட்ட சினாரியோவில் இருந்துச்சு, அங்கே ஏன்னா 2 குரூப்பாக இருந்தாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து சைடில் காமிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு காஸ்டிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தனால எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஐ திங்க் இட் வாஸ் இன் ஈஸ். ஸோ அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க ப்ளே பண்ணுற ரோலாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. And especially the portrayal of the crew, அந்த கேப்டன், அந்த க்ரூ அண்ட் த பீப்புள் இன்சைட், அந்த பீப்புள் உள்ள மாட்டியிருந்த அவங்க நடித்த விதமாக இருக்கட்டும் அண்ட் அவங்கள காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி எனக்கு ரொம்ப ஹார்ட் ரென்ச்சிங்காக இருந்தது வந்து லைக் எஸ் ஒரு ரெண்டு பேசஞ்சர்ஸை வந்து கொல்றாங்க. அது ரெண்டாவது வந்து ஒரு டாய்லெட் சீக்வன்ஸ் இருக்கு. அது எடுத்த விதம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நமக்கே வந்து அந்த ஒரு ஸ்டென்ச் ஒரு ஸ்மெல் அடித்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸோ இதில் முக்கியமாக வந்து அப்போவே வந்து ஹவு பிரிண்ட் மீடியா அண்ட் லைக் டெலிவிஷன் மீடியா ஹவு இட் பிளேட் அ ரோல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்டட் டு பூம். லைக் நேஷ்னல் மீடியாஸ் லைக் டெலிவிஷன் மீடியாஸ் வந்து அப்போ தான் பூம் ஆக ஒரு ஸ்டார்ட் ஆன ஒரு டைம். அப்போவே வந்து அப்போ இருந்த அரசு அப்போ இருந்த கவர்மெண்ட் எப்படி அந்த மீடியாவை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து லைக் இட் மேட் த சீரீஸ் வெரி லைக் ஹுக் டு த ஸ்க்ரீன் அப்படின்னே சொல்லலாம். பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் டிடன்ட் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் திங் வந்து இட் நீட் நாட் பி அ 6 எபிசோட் சீரீஸ் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் எவ்ரி எபிசோட் லைக் இட் ரன்ஸ் அரவுண்ட் லைக் 40 minutes அப்படிங்கிற போது நடுவில் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி பிட்வீன் 4th and 5th எபிசோடு வந்து கொஞ்சம் ஏன்னா இட் பிகேம் ரிப்பெட்டிட்டிவ். 2 இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நடக்கும்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இட் ஹேட் வெரி நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. லைக் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போது அந்த கேரக்டர்ஸ்க்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள்லாமே வந்து நிறையா காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் இந்த இதில் மிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹைஜாக்கர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே போச்சோ அப்படின்னு தோணுச்சு. ஒன்றா ஹைஜாக்கோட பெர்ஸ்பெக்டிவில் போகுது, அப்படி இல்லை அப்படின்னா எம்இஏ ஐபி அண்ட் ரா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் போகுது வழிய பேசஞ்சர்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து கதை வந்து
அங்கங்கே தான் வருது வழியா, அது வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது, அண்ட் எஸ்பெஷலி வந்து அதில் வந்து புதுசாக கல்யாணம் ஆன ஒரு 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 கப்புள் இருக்காங்க. அந்த கப்புளுக்குள்ளே அந்த நடக்கிற அந்த ட்ராமா அதெல்லாமே நல்லா இது பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஒரு அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு இன்னொரு ஒரு கேரக்டர், இன்னொரு ஃபேமிலியோட கேரக்டரும் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய கேரக்டர்ஸோட எண்டு வந்து சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து துபாயில் வந்து இவங்க இறங்கும் போது அங்கேருந்து வந்து லைக் சில்ட்ரன் அண்ட் உமனை மட்டும் விட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பையன் மட்டும் அந்த இதில் மாட்டிக்குவான். ஸோ அந்த பையனோட ஸ்டோரி கடைசி வரைக்கும் என்னென்ன அவன் சேர்ந்தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டாக்கி ட்ராமா ஸ்டைலில் எடுத்தனாலேயோ என்னமோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஒரு டாக்கி ட்ராமாவாக நீங்கள் எடுக்கும் போது அது என்ன ஆகும்னா, ஸோ இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ரியலிசம், லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக போயிடும். ஸோ அந்த டைம் அப்படி போகும்போது நம்மளால ஸோ ஏன்னா இவங்க சினிமா லிபர்ட்டி எடுக்காதனால அந்த கேரக்டர்ஸ் கூட வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுறோம். அது வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்துச்சு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ பாசிட்டிவ் திங். இதில் வந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு நெகட்டிவ் இது இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டைலான அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் ஒரு சீரீஸ் கொண்டு போகும்போது, அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி லாட்ஸ் ஆஃப் லூஸ் எண்ட்ஸ் இந்த பேசஞ்சர் ஸ்டோரி. அண்ட் ஃபைனலி வந்து கொஞ்சம் வந்து சேஃபாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல வந்து. ஏன்னா இது வந்து 1999 நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் தே வேர் இன் த கொலிஷன் கவர்மெண்ட். ஸோ அவங்க பண்ண சில மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க எடுத்த சில டிசிஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் சேஃபாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த சீரீஸில். எஸ், பட் ஆன் த ஹோல் இட் இஸ் அ வெரி எப்படி சொல்கிறது, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சீரீஸ். அண்ட் ஆஸ் வெல் as திஸ் சீரீஸ் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பாஸ்ட் 5 to 6 years பாலிவுட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஒரு ரியல் ஈவெண்ட்டுன்னு சொல்லி நிறையா சினிமா லிபர்ட்டி போட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு ப்ரோபகண்டா செட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இது வந்து இட்ஸ் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. லைக் இட் மேட் இட் தாட் பாலிவுட் ஹவு இட் வாஸ். ஸோ எவ்வளோ சவுண்டாக வந்து பாலிவுட் இருந்துச்சு, ஆர் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து அவங்களால வந்து ஒரு ஃபிலிமோ ஒரு சீரீஸோ எடுக்க முடியும் அப்படின்னு வந்து மறுபடியும் காமிச்சிருக்குது இந்த சீரீஸ். இட் இஸ் ஆக்சுவலி அ லெசன் அகெயின். ஏன்னா இவர் லாஸ்ட் இயர் வந்து பீட் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். கோ-ரைட்டராக இருந்தார். கோ-ரைட்டர், ஐ திங்க் ஹி வாஸ் ஆல்சோ கோ-டைரக்டர்னு நினைக்கிறேன். கோவிட்ல நடந்த இஷ்யூஸ், அதாவது எஸ்பெஷலி வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தார். அஃப்கோர்ஸ் ஓடலை, ஏன்னா வந்து யூனோ லைக் ஒய் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ ஹீ ஹாஸ் ஆல்வேஸ் பீன் சவுண்ட். அவரோட ஆர்ட்டுக்கு வந்து அவர் எப்போதுமே வந்து உண்மையாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த சீரீஸில் வந்து தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தே டிட் நாட் ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க, ரியல் லைஃப் பீப்புள்ஸே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எஸ்பெஷலி அந்த ஹைஜாக்கர்ஸ், அந்த டெரரிஸ்ட் வந்து எதனால வந்து இஸ்லாம் வந்து ஒரு அவங்க வந்து சம்ஹவ் வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் அதை வந்து சில பேர் வந்து அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் க்ரூவில் அந்த பேசஞ்சர்ஸில் உட்காந்துருந்தவங்க அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தப்பு தானே. லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் காமிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த இதில் வந்து அவங்க வந்து பாட்டு போட்டி மாதிரி விளாடுறாங்க. அதெல்லாம் காமிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லையும் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த வந்து விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு தான். ஏன்னா இந்த சீரீஸை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி படிக்கும் போது எனக்கு ஃபீல் ஆன விஷயங்கள் இதெல்லாமே.
அண்ட் அஃப்கோர்ஸ் த கவர்மெண்ட் ஹேஸ் அப்போ இருந்த ஒரு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து இதை வந்து நிறைய விதத்தில் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா இந்த சீரீஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி நடக்கும். அங்கே வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரை விட்டு பேச விடுவாங்க. ஒரு அந்த ஆர்மி ஆஃபீஸர் என்ன 130 லைஃப் தானே, செத்து போகட்டுமே, லைக் லெட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த கில்ட் வந்து அப்போ இருந்தே ஆக்சுவலி கொண்டு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க போல். அது வந்து இந்த பார்ட்டியோட ஹிஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், வாட் எவர் தே டிட் வாஸ் குட். லைக் அந்த 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 இடத்துல வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும் தான். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் தட் லைக் ஒரு 32 லைஃப் ஒரு 40 லைஃப்ஸ்னாலும் தே ஆர் இண்டியன்ஸ் அண்ட் தே ஷுட் பி சேவ்ட். பட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த இதை வந்து லைக் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த பைலட் மேலே, அந்த கேப்டன் மேலேயே வந்து பழி போட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப கொஞ்சம் கிளியராக காமிச்சிருப்பாங்க. அந்த கேப்டனை வந்து லைக் அம்ரிஸ்டரில் வந்து ஒரு 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 இது பிளான் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து அப்போ தான் வந்து இந்த ஹைஜாக்கர்ஸ் வந்து கொலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வந்து எடுத்த டெசிஷன் ஆக்சுவலி கரெக்டு தான். நீங்கள் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா புரியும், அண்ட் ஆக்சுவலி நீங்கள் படித்து பார்த்தாலும் தெரியும். அதுதான் வந்து பேசஞ்சர்ஸோட கருத்தாகவும் இருக்குது. பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த கேப்டனை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நெரேட்டிவை கொண்டு போவாங்க. ஸோ அண்ட் ஃபைனலி தே ஹாவ் ரிலீஸ்ட் தோஸ் I think around like 32 members in நினைக்கிறேன். I'm not sure the right number of terrorists they released. ஸோ அண்ட் அவங்க ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ஐ திங்க் இது வந்து லைக் அஃபிஷியலாகவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்க ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து 2001 பார்லிமெண்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட்டை மர்டர் பண்ணாங்க. அண்ட் 2016 நடந்த அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை புல்வாமா அட்டாக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து இவங்க தான் வந்து அதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னே வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் முக்கியமாக இது சீரீஸில் இல்லை, பட் ஹவு இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஹவு தட் பார்ட்டி ட்ரிகர்ட் பீப்புள், ஆர் லைக் ஹவு தட் அந்த ஒரு கில்ட் ட்ரிப்னு சொல்லுவாங்களா, அதுக்குள்ளே எப்படி வந்து அந்த பீப்புளை கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கான நிறையா ஸ்டோரிஸும் இருக்குது. நிறைய ஆர்எஸ்எஸ் பேஸ்ட் பண்ண லீடர்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து லைக் அவ்வளோ ஆளுங்க இருந்தும் எப்படி வந்து அவங்களால வந்து இப்படி இருக்க முடியுது, நிறையா விஷயங்கள் வந்து அவங்கள வந்து கில்ட் ட்ரிப் பண்ணுற மாதிரியே வந்து நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து லைக் எப்படி சொல்கிறது, when you go back to the history and if you see what they have done or how they have like treated people or how they have like guilt tripped people, இப்போ இருக்கிற சினாரியோஸை வந்து நீங்கள் வந்து நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இட் வாஸ் த சேம் பேக் தென் அண்ட் நவ் ஆல்சோ இட் இஸ் த சேம் அப்படின்னே சொல்லலாம். Yes, like I think like we went away from the series, but yes, on the whole it is a very well-made series, and இது வந்து again a lesson for the Bollywood, like how they were, what they can do அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ஒரு லெசனாகவே ஒரு எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யா, தட்ஸ் இட் மை டேக் ஆன் த சீரீஸ். அண்ட் இந்த மாதிரியான சீரீஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.